நம்ம வாழ்க்கை நெக்ஸ்ட் என்னது? அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதான் எல்லாரோட ஆசையும். இப்படியே நீங்க சண்டை போட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? பிரச்சனை மேல பிரச்சனை உங்களுக்கு வரும், உங்களுக்கு டென்ஷன் வரும். அந்த டென்ஷன் தான் பசங்களுக்கு வரும். அந்த பசங்க குட்டி குட்டி பசங்க இது பாக்குறது தான் அவங்க மனசுல ஏறும். ஐயோ எங்க அப்பா அம்மா இப்படிதானே வாழ்ந்தாங்க, இதுதான் வாழ்க்கையான்னு அவங்க அதுதான் வாழ்க்கைன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்காகவும் நீங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குதான். அவரும் சொல்லியிருக்காரு நான் திருந்துவேன், முயற்சி பண்றேன், சந்தோஷமா என் பொண்டாட்டியும் பசங்க கூட நான் வாழணும்னு சொல்லி நீங்களும் ஒரு முயற்சி பண்ணுங்க. நானே முயற்சி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. பல பேர் நல்ல எண்ணத்தோட சொல்லுவாங்க, சில பேர் நீங்க சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தோட சொல்லுவாங்க. சரியா? சோ நம்ம அவரும் வேலை பண்ணிட்டு வராரு, சொல்ற விதத்துல முறையில சொல்லுங்க. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், இல்லாட்டி நான் கண்ணால பார்த்தேன். கேள்விப்பட்டது நம்பவே கூடாது. நம்ப கூடாது ரெக்கார்டிங்கா எடுத்தேன். சரி, அது முடிஞ்சிருச்சுல்ல. இப்போ மறுபடியும் நம்ம அதே கதையை பேசியிருந்தோம்னா ஒண்ணுக்கு 2 வாட்டி யோசிப்பேன். கரெக்டுமா, நீங்க செஞ்சது ரொம்ப தெளிவா தான் செஞ்சிருக்கீங்க. அதனாலதான் இப்போ நீங்க வந்திருக்கீங்க. ஆனா இங்கதான் நம்ம வாழ்க்கை என்ன? சந்தோஷமா வாழணும். 15 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்க. நல்லா அவர் நல்லா சம்பாதிக்கிறார், நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க. குடும்பம் சரி, சம்பாதிக்கிறாங்கல்ல, சந்தோஷம் தானே? 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. சந்தோஷமா தான் எனக்கு சந்தோஷமா வாழ்வீங்களா மாட்டீங்களா? மறுபடியும் அதே பேசிட்டு இருக்கீங்க. இந்த போன் எல்லாம் வச்சு டயல் பண்ணி ஜனங்கள்ட்ட பேசக்கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது. டெலீட் பண்ண தெரியாது மேடம். போன் வர போன் தான் அட்டெண்ட் பண்ணு. அந்த அது போல கேமரா எடுத்து. சரி ஓகே, நீங்க போன் பண்ண மாட்டீங்க. ஓகே, வைஃப நல்லா பாத்துப்பீங்க, டார்ச்சர் பண்ண மாட்டீங்க, பசங்களை நல்லா பாத்துப்பீங்க. நான் இது வரைக்கும் நல்லா தான் பார்த்தேன், அதே மாதிரி பாத்துட்டு இருக்கேன். அதுதான் எங்க ஆசை. அவங்களும் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, கேள்விக்கு மேல கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. கூடாது, நியாயமான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அது நான் ஒன்னும் கேட்க வேண்டாம்னு சொல்ல, கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. கேள்வி கேட்டாதான் மேடம். ஃபேமிலில சண்டை வந்தாதான் அந்த குடும்பமே. இது ஒண்ணு சொல்லிக்கிற பாயிண்டா, இந்த பாயிண்ட் இது ஒண்ணு கரெக்டா சொல்லிக்கிற. லட்சுமி நீ வந்து சண்டை நல்லா தெரியும். சரி, சொல்லுங்க அவங்க கிட்ட எப்படி சொல்லுமா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? சேர்ந்து வாழணும் ஆசை மேடம். ஆனா அந்த இடத்துல எனக்கு வாழறதுக்கு எனக்கு பிடிக்கல. அந்த வீட்டை வித்துட்டு கடலாம் கொடுத்துட்டு எங்காச்சு நம்ம நீ பசங்க எங்க கண்ணுக்கு தெரிய இடத்துல போய் சந்தோஷமா இருக்கணும். அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் மேடம். அதே மாதிரி இவருக்கு என் கூட வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வீடை வித்துட்டு கடத்தை எல்லாம் கொடுத்துட்டு எந்த ஒரு தொல்லை இல்லாம எங்கன்னா வாடகை விடு, நீயும் சம்பாரி நானும் சம்பாதிக்கிறேன், லைஃப் நிம்மதியா எங்கன்னா போய் செட்டில் ஆகியா, அவ்வளவுதான். சரி ரைட்டு, உன் வழிக்கா வரேன். வீடை வித்துட்டு சொந்த வீட்டுல சொல்ல உள்ள சம்பாதிச்சு உன்னால் சேஃப்டி பண்ண முடியல. வாடகை வீட்டுல இருந்து அந்த வீடு வேணாம், பாப்போம் மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். எப்படி முயற்சி பண்ண? சொந்த வீட்டுல இருந்து உள்ள வருமானம் வந்து சேஃப்டி பண்ணல. பிளாட்பாட்ல இருக்கிறவங்க கூட சந்தோஷமாகறானா? சொந்த வீட்டுல சந்தோஷம் தான், ரோட்ல பிளாட்பாட்ல இருந்தாடா சந்தோஷம் தான். எங்க வாழ்ந்தாலும் சந்தோஷமா சந்தோஷம் மேடம். அது இப்போ உங்க நம்ம ஓன் பிளாட்ல இருந்தோ சந்தோஷம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை என்ன? அந்த வாழ்க்கை வீடு எதுக்கு? அந்த வீடே தேவையில்ல கூட சொல்றேன்னு. சொந்த பசங்களுக்கா பிடிக்கல அந்த வீடு, எனக்கா பிடிக்கல. அப்ப உனக்கு எதுக்கு அந்த வீடு? உனக்கு எதுக்கு அந்த வீடு? சொல்லட்டுமா, அந்த வீடு நீங்க ரெண்டுக்கு கொடுத்து நீங்க வேற ஏதாவது வீட்டுக்கு போங்க. அதுதான் சொல்றேன் நானு. முடிஞ்ச போன கதைய மறந்துடுவோம். சரி, இன்னையில இருந்து ஒரு புது வாழ்க்கை. 2 பேரும் மாத்திங்க. சில தவறுகள் உங்ககிட்டே இருக்கு லட்சுமி, அவர்கிட்டே இருக்கு. நல்லா மாறி பசங்களுக்காக வாழுங்க. முதல்ல அவங்களுக்காக வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க நெருக்கம், உங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போயிடும். உங்க 2 பேரோட போக்கஸ் என்னன்னா அந்த பசங்க, அது மட்டும் நினைச்சு 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க, பசங்களுக்காக வாழுங்க. சரியா? கிளம்புங்க.